அவ்வளோ ரொம்ப ஆனஸ்ட்டு கோரனாக்கி அவ்வளோ கணக்கு வச்சுட்டு இருந்தான். ரொம்ப சிரமம். பஸ் கம்பெனி ஒன்று சொன்னியே, அது சொல்ல. மாமா பத்தி பஸ் கம்பெனிக்காரன் ஒன்று சொன்னியே, பஸ் கம்பெனிக்காரன் வந்து ரூட் பாஸுக்காக லைசன்ஸுக்காக வந்து வெறும் ஃப்ரேம் பஸ் மாத்திரம் கொண்டு வந்து காமிச்சான். மாமா வந்து பஸ்ஸை கொண்டு வந்து நேர கொடுன்னு சொன்னியே. ஏதான ஒரு கதை சொல்லுங்க, ஏதான ஒன்று சொல்லுங்க. ஒரு கம்பெனிக்காரன் அண்ணா வந்து பார்த்துட்டு ஏதோ சாமான்லாம் கொண்டாந்து கொடுத்தா, ஏராளமாக கொண்டு கொடுத்தான். அண்ணா சொல்ல எல்லாம் கொடுக்காத, வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ கொண்டு ரெண்டு இருந்தது கிட்ட கல்லில் அள்ளி எடுத்து கொண்டு கொடுத்துட்டான். ஆற்றுக்குள்ள அவன் சம்பாதிச்ச சாமானை தவிர வேற ஆற்றுக்குள்ள ஒன்றுமே வராது. அவ்வளோ கணக்காக இருந்தான், ரொம்ப கணக்காக இருந்தான். அவ்வளோ கணக்காக இருக்கிறது ரொம்ப சிரமம். அது அவ்வளோ மாதிரி இருந்தான். அவ்வளோ இது ஆலோஸ் வந்து வெரி கோர். ரமேஷ் ரெட்டி விஜி வந்து carrying on. ஆஃபீஸ்லேயும் சரி, ஆற்றுலையும் சரி, ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுங்கிறது அவன் மாதிரி இருந்து ஒருத்தருமே இருக்க முடியாது. அவ்வளோ கரெக்டாக இருந்தான். I remember Radha Kalyan போது I think this somebody came with he told me the story much later. யாரோ suitcaseல they came with பணம் வச்சுட்டு காமிச்சாலாம். He was so angry. He said, Kalyan, this guy is bringing a suitcase to my house, you know. How dare he, and he was very angry. அப்போ கல்யாணத்துக்கு போது இன்விடேஷன்ல நோ பிரசன்ஸ் அக்செப்டட் தான் போட்டிருந்தாங்க கல்யாண பத்திரிகையிலேயே. திருப்பதியில் கல்யாணம் நடந்தது, பிரசன்ஸ் கிடையாது. ரொம்ப ஞாபகம் வரல பாஜிக்கு, நிறைய சொல்லுவாங்க மாமா பத்தி. ஞாபகம் வரல சட்டுன்னு அந்த பிகாஸ் ஞாபகம் வரமாட்டேன். சங்கரனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தது என்ன தானே? இங்கே பிஎஸ்சிக்கு அட்மிஷன் போட்டிருக்கான். ஜெயின் காலேஜில் ஜாயின் பண்ணி சம்பளம் கட்டியாச்சு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கட்டியாச்சு. நானும் சங்கர்னும் ஸ்ரீராம்னும் இப்போ காக்கிநாடா போயிருக்கோம். இது வைசாக் கோக்கநாடாவோ காக்கிநாடாவோ அங்கே போயிருக்கோம் பெரியவாளை பார்க்கறதுக்கு. அங்கே வந்து பாயிண்டே இருக்கிறத மெட்காஃப் ஹவுஸில் ஐஏஎஸ் ட்ரைனிங்காக போயிருக்கான். மெட்காஃப் ஹவுஸ் டெல்லியில் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக, எங்காத்துக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக ஜன்னலுக்கு ஒரு சேப்பு இது போட்டான். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம தெரியணுங்கிறதுக்காக இப்போ அசிஸ்டன்ட் போட்டு ரெட் கட்டம் யார் இருக்கோ அதான் அப்படியா அப்படின்னு நேரம். மெட்காஃப் ஹவுஸில் இருக்கிற போது, அது இன்னும் இருக்கிற போது என்ன விசேஷம் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமானது மகாணம். வருஷம் திருநாளையில் ஒரு அனுமார் கோவில், அந்த அனுமார் கோவிலுக்கு ஜலம் வாங்கி அனுப்புகிற வழக்கம். நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் எத்தனையோ வருஷம். மெட்காஃபில் இருக்கிற போது என்ன பண்ணால், யமுனா நதியில் போய் ஒரு டின்னில் ஜலம் வாங்கி விட்டு அனுப்புறது உண்டு. நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் சரி. போனால் தண்ணி பிடிச்சோம், அதை ஒரு இடத்துல கொண்டு வச்சு சோல்டர் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணலாம். புக் பண்ணிட்டு வந்துட்டான். வந்த உடனே அந்த ரகுபதினு ஒருத்தர் இருந்தார். அந்த ரகுபதியும் இவனும் நானும் ஒரு காஃபி ஹவுஸுக்கு போய் காஃபி ஷாப்பில் போனோம். அந்த காஃபி பணத்தை அந்த ரெகுலர் கொடுத்தாங்க. இருக்கிறேன்னு பார்த்தா 15 வாட்டாலாம் கொடுத்துட்டான். அதுக்கு போனோமோ இல்லையா, தனி பார்த்தா பரிசை காணும். முழுக்க சம்பளம் வாங்கின பணம் முழுக்க இருக்கு, பணம் காணும். ஆனால் ஸோ வி ட்ரேஸ்ட் அவர் பேக் டு தி ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். ஓல்ட் டெல்லி, புது டெல்லி இல்லை, ஓல்ட் டெல்லி ஜங்ஷன். ஓடி போனால் அந்த கிளார்க்கு ஷிஃப்ட் மூட்டாகி போயிட்டான்.
இன்னொரு கிளார்க் இருக்கான். அவன் சொன்னான், அவன் வந்து நீ பர்ஸை வச்சுட்டு போயிட்டு அந்த கிளார்க்கு நாளைக்கு இருப்பான், அந்த டபத்தை வாங்கிக்கோங்க. சரின்னு 2 பேருமோ அந்த கிளார்க்கு கிட்ட போய் கேட்டா அந்த பர்ஸ் அப்படியே ரொம்ப அதே ஆச்சரியமான சமாச்சாரம். அந்த மாதிரி ஒரு கிளார்க் இருந்ததும் இல்லை, இவன் அந்த மாதிரி சம்பளம் தரிச்சிட்டு வந்ததும் இல்லை. 2 பேர் ஆச்சரியமான சமாச்சாரம், ரொம்ப மறக்க முடியாத சமாச்சாரம். அதுக்கப்புறம் இந்த ஹனுமானுக்கு இருக்காங்க, எவனை நான் கொடுக்குறேன்னு அவன் மனசு வரைக்கும் இப்போ கூட எல்லாருக்கும் வந்தா அமிச்சான். கிடைச்சது அந்த ஒரு செல்லு அனுப்பிச்சது